ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோர்விலிருந்து துக்கத்திலிருந்து வெளியேறுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் பிசாசு சில பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொண்டு வந்து ஏன் இப்படி நடக்கிறது என்று நம்மை மனமடிவாக்குவான். ஒரு பெரிய மூத்த சுவிசேஷகர் தன்னுடைய அனுபவத்தில் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய நண்பர் ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தாராம். திடீரென்று வியாதிப்பட்டு போய்விட்டார். திடீரென்று அவர் வியாதிப்பட்ட போது அவருக்கு வியாதியின் வேதனையை விட ஏன் இப்படி நடந்தது என்கிற வேதனை அவருக்கு அதிகமாயிடுச்சு. அந்த வியாதியின் கொடூரத்தை விட, வியாதியின் வேதனையை விட ஏன் நடந்துச்சு என்கிற அந்த கேள்விக்குறி அதிகமாயிடுச்சு. போராட ஆரம்பித்தாராம். ஆவியானவர் சொன்னார், நான் அவனை குணமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ 1-2 நாள் மறுபடியும் சுகமாகலை, முறுமுறுக்க ஆரம்பித்தாராம். திடீரென்று ஆவியான ஒரு நாள் சொன்னாரா, உனக்கு ஏற்படுகிற முன்னேற்றத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் யோசித்து பார்த்தாராமா, எனக்கு கொஞ்சம் நல்ல முன்னேறி இருக்க. துதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, முடங்கி கிடந்தேன், முன்னேற்றம் தந்தீரே ஸ்தோத்திரம், கொஞ்சம் விடுதலை தந்தீரே ஸ்தோத்திரம். துதிக்க 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 அவருக்கு பலன் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட நாளிலே பூரண சுகமடைந்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். பாருங்க, நன்றி சொல்லுங்கள். அந்த சுகமான 9 குஷ்டவாயிகள் போயிட்டாங்க. ஒருத்தர் ஆண்டவர் நன்றி சொன்னார். நாம் அப்படியே திரும்பி போகிறவர்களாய் அல்ல, கர்த்தருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 17:22. நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பாருங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா மருந்து, நல்ல மருந்து. பாருங்க, நிறைய மெடிசன்ஸ் இருக்குல்ல. பாருங்க, எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் ஸ்டோர்ஸ், எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகள், வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சிறப்பு, இதுக்கு மருந்து. ஆனால் பைபிள் சொல்லுது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. எல்லா மருந்தை பார்க்கல, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி எலும்புகளை ட்ரை ஆக்கிறோம். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நல்ல தேவ சித்தெல்லாம் கூட நடக்காது. தேவ சித்தெல்லாம் கூட அனுமதிக்க மாட்டார். மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன். ஆமென். ஜெபிக்கலாம். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்ட. தகப்பனே, மனதில் இருக்கிற துக்கம், சோர்வுகள், பாரங்கள் மாறட்டும். நல்ல மனமகிழ்ச்சி தார். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.